ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 3 டேட்டா ஹேண்டிலிங்ல எக்ஸசைஸ் 3.2 அதில் ஃபர்ஸ்ட் சம். The scores in mathematics test out of 25 of 15 students 15 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்ஸ் 25க்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Find the mode median of this data. ரெண்டு இது கண்டுபிடிக்கணும். Are they sameனு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற மார்க்ஸை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடலாம். அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணா 5 தான் ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் 9, 10, 12, 15, 5 எழுதிட்டோம். 9, 10, 12, 15, அடுத்து 16, 19, 20. 20 மொத்தம் 1, 2, 3, 4 4 20 இருக்கு. அப்புறம் 23, 24, 25, 25, 23, 24, 25, 25 எல்லா மார்க்ஸையும் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டோம். இப்போ மோடுங்கிறது அதிகமா ரிப்பீட் ஆகுற நம்பர். ஸோ இந்த டேட்டால 20 தான் 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ சின்ஸ் 20 occurs highest number of times, அதிகபட்சமா ரிப்பீட் ஆயிருக்கிறது 20 தான். Therefore mode equal to 20. மோட் அப்படின்னாலே மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர். ஸோ அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கிற நம்பர் வந்து 20 தான். அதனால மோட் 20. இப்போ மீடியன் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவனாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னா 15. ஏன்னா 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. n equal to 15. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15ங்கிறனால அப்போ 15 வேல்யூஸ் இங்கே இருக்கு. இது வந்து ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா மீடியன்ங்கிறது n+1/2th டேர்ம். இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் மீடியன். ஆக்சுவலா மீடியன் அப்படின்னாலே மிடில் மோஸ்ட் நம்பர். ஸோ மிடில் மோஸ்ட் நம்பர் நடுவில் இருக்கிற நம்பர் தான், அதுதான் மீடியன். இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5 வேல்யூஸ், இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5 வேல்யூஸ் விட்டாச்சு. ஸோ இந்த பக்கம் 5 போயிடுச்சு, இந்த பக்கம் 5 போயிடுச்சுன்னா இப்போ இது எப்படி இருக்கு, இந்த பக்கம் ஒரு 2 வேல்யூஸ் விட்டாச்சு, இந்த பக்கம் ஒரு 2 வேல்யூஸ் விட்டாச்சுன்னா நடுவில் 20ங்கிற நம்பர் தான் இருக்கு. மீடியன்ங்கிறது அப்போ 20. ஸ்ட்ரெயிட்டா இப்படி எழுதிட்டு போயிடலாம். ஒருவேளை ஒரு 100 டேர்ம் 200 டேர்ம் இருக்கு, அதுக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1ன்னு விட்டுட்டே வர முடியாது, டைம் ரொம்ப ஆயிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா n+1/2. nங்கிறது 15, ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 15ங்கிறதுனால 15 + 1/2 2th term. 15 + 1 வந்து 16/2. 15 + 1 வந்து 16/2. இந்த டேர்ம் தான் மீடியன். 16/2ங்கிறது 8th term. 8th term என்ன அப்படின்னு பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, அதாவது 20. இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னது. மீடியன்ங்கிறது மிடில் நம்பருங்கிறதுனால இந்த பக்கம் ஒரு 2 நம்பர் விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 2 நம்பர், ஒரு 2 நம்பர், ஒரு 2 நம்பர், இப்படி இந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் ஒரு நம்பர், இந்த பக்கம் ஒரு நம்பர் விட்டு நடுவில் உள்ளது இந்த நம்பர் தான், இதான் மீடியன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் கேன்சல் பண்ணிட்டே வரதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்கிறதுனால தான் இந்த ஃபார்முலா. ஆட் நம்பர்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த n+1/2th டேர்ம், ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா வேற மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இங்க மோடும் சரி மீடியனும் சரி ரெண்டுமே சேம் தான். Thus mode equal to 20 and median equal to 20.
Therefore, mode and median are same. Second sum, the runs scored in a cricket match by 11 players is as follows. Cricket matchல 11 players உடைய runs கொடுத்திருக்காங்க. Find the mean, median and mode. Find the mean, mode and median of this data. இதுக்கு இந்த மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். Or the three same. இது மூணு சேமா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. Mean equal to sum of all observation by total number of observation. Observation அப்படிங்கிறது கொடுத்திருக்கிற data, அந்த number of terms or values. Sum of all observation இது எல்லாத்தையும் add பண்ணணும். Divided by total number of observation எத்தனை value இருக்கு 11 players ஓடதுங்கிறனால இது 11 values இருக்கு by 11. இதை ஃபுல்லா ஆட் பண்ணா 429 by 11 டிவைட் பண்ணும்போது 39. மீனோட வேல்யூ 39. இப்போ நெக்ஸ்ட் மோடு கண்டுபிடிக்கலாம். runs in ascending order. நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிக்கணும், மோடுக்கும் சரி மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி. 6, 8, 10, 10, 50, 15, இன்னொரு 15, 50, 80, 100, 120. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டோம். இதுல பார்த்தா அதிகமா ரிப்பீட் ஆகிறது 15 தான், 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. 10லாம் கூட 2 தடவை தான் ரிப்பீட் ஆயிருக்கு, இது 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால மோட் வந்து 15. Since 15 occurs highest number of times, mode equal to 15. Next median. Number of terms எவ்வளோ 11, ஏன்னா 11 players ஓட runs. இந்த 11ங்கிறது ஒரு odd number. இந்த 11ங்கிறது ஒரு odd number. அப்ப odd numberக்கான ஃபார்முலா அதுதான். Median equal to n plus 1 by 2th term. n க்கு பதிலா 11, so 11 plus 1 by 2. 11 plus 1 12, 12 by 2. 12 by 2ங்கிறது 6. so 6th term என்னவோ அதுதான் மீடியன். 6th term என்னன்னு பார்த்தா 1 2 3 4 5 6 15. மீடியனோட வேல்யூ 15. thus மீனோட வேல்யூ 39, mode 15, median 15. or the three same. மூணுமே சேமான்னு கேட்டிருக்காங்க, மூணுமே சேம் கிடையாது, ஏன்னா இது வேற வேல்யூ. no they are not same அப்படின்னு எழுதிடலாம். இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Third sum, the weights in kg of 15 students of a class are. 15 students ஓட weight கொடுத்திருக்காங்க. இதோட யூனிட் வந்து எல்லாமே kgs. இதுல first subdivision find the mode. இதுக்கு mode கண்டுபிடிக்கணும் and median கண்டுபிடிக்கணும். Second subdivision ஒரு மோடுக்கு மேல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். மோடோ மீடியனோ எது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் நம்ம இதை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். weights in ascending order. (32, 35,
36, 37, 38 3 இருக்கு. 40, 42, 43 3 இருக்கு. அடுத்து 45 வரும், 47, கடைசியா 50. கொடுத்திருக்கிற 15 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட்டை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மோட் அண்ட் மீடியன் ஆஃப் திஸ் டேட்டா. மோட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்பருமே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. மற்ற நம்பர்ஸ் எல்லாம் இவ்வளோ தடவை ரிப்பீட் ஆகல. 38 3 தடவையும் 43 3 தடவையும் ரிப்பீட் ஆகுது. ஸோ since 38 and 43 appears highest number of times, mode equal to 38 and 43. ரெண்டு மோட் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே அதிகமா ரிப்பீட் ஆகுறதுனால இந்த சம்முக்கு ரெண்டு மோட். நெக்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 15. ஏன்னா 15 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா 15 ஸ்டூடெண்ட்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 15ங்கிறது ஆட் நம்பர். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 15ங்கிறது ஆட் நம்பர். அப்ப ஆட் நம்பருக்கு மீடியனோட ஃபார்முலா n plus 1 by 2 term. n plus 1, nக்கு பதிலா 15. 15 plus 1 by 2. 15 plus 1 வந்து 16 by 2. இந்த டேர்ம் தான் மீடியன். 16 by 2ங்கிறது 8th term. 8th term என்னன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8, அதாவது 40. So மீடியனோட வேல்யூ 40. செகண்ட் சப்டிவிஷன் is there are more than one mode. ஒரு மோடுக்கு மேல இருக்கா? எஸ், ஏன்னா இங்க ரெண்டு மோட் இருக்கு. எஸ், there are two modes. For the given data. Fourth subdivision, find the mode and median of the data. So first நம்ம ascending orderல எழுதிக்கலாம். கொடுத்திருக்க வேல்யூவை நம்ம இப்ப ascending orderல எழுதிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மோடும் மீடியனும் கண்டுபிடிக்கலாம். இப்ப அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது 14 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கிற வேல்யூ 14 தான். அதனால மோட் வந்து 14. Since 14 appears highest number of times, அதிக தடவை ரிப்பீட் ஆயிருக்கிறனால மோட் ஈக்குவல் டு 14. நெக்ஸ்ட் மீடியன். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 9 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 9ங்கிறது ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா மீடியனுக்கான ஃபார்முலா nக்கு பதிலா 9. 9 plus 1 10. 10 by 2ங்கிறது 5. ஃபிஃப்த் டேர்ம் என்னன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5, அதாவது 14. ஸோ மோடும் 14 தான், மீடியனும் 14 தான். இப்போ ஃபிஃப்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் சம், tell whether the statement is true or false. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸா நம்ம சொல்லணும். அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், the mode is always one of the numbers in a data. இது நமக்கே தெரியும் ட்ரூ.
ஏன் அப்படின்னா மோடு அப்படிங்கிறது மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர். எதுல மோஸ்ட் ரிப்பீட் ஆயிருக்கும்? கொடுத்துருக்கிற டேட்டால அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கிற நம்பர். அப்ப கண்டிப்பா மோட் வந்து கொடுத்துருக்கிற டேட்டால ஒன் ஆஃப் த நம்பரா தான் இருக்கும். ஏன்னா கொடுத்துருக்கிற டேட்டால எது அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் மோடே. ஸோ மோட் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு. ஸோ ட்ரூ. செகண்ட் சப்டிவிஷன், த மீன் இஸ் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இன் அ டேட்டா. இது ஆக்சுவலி ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் ட்ரை பண்ணலாம். 1, 2, 6. இப்போ இதுக்கு மீன்ங்கிறது 1 + 2 + 6 டிவைடட் பை டோட்டல் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அது. 1 + 2 + 6 பண்ணா 9 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 1, 2, 3 3 டேர்ம் இருக்கு. 9/3 பண்ணா 3. ஆனா இந்த வேல்யூ 3ங்கிற மீன் வேல்யூ கொடுத்துருக்கிற டேட்டால இல்ல. ஸோ மீன் கண்டிப்பா ஒன் ஆஃப் த நம்பர் கொடுத்துருக்க டேட்டால ஒரு நம்பரா இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ். தேர்ட் சப்டிவிஷன், த மீடியன் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இன் அ டேட்டா. கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்ல வந்து மீடியன் கண்டிப்பா ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் இஸ் ட்ரூ. ஏன் அப்படின்னா மீடியன் அப்படிங்கிறது மிடில் மோஸ்ட் நம்பர். எதுல மிடில் மோஸ்ட்? கொடுத்துருக்கிற டேட்டால எந்த நம்பர் மிடிலா இருக்கோ அந்த நம்பர். அப்போ கொடுத்துருக்கிற நம்பர்ல நம்ம ஏதோ ஒரு நடுவில் இருக்கிற வேல்யூ எடுத்து தான் நம்ம மீடியன் எழுத போறோம். ஸோ கொடுத்துருக்கிறதுல தான் நம்ம மீடியன் எழுதுறதுனால மீடியன் கண்டிப்பா கொடுத்துருக்கிற நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் தான். அதனால ட்ரூ. த டேட்டா 6, 4, 3, 8, 9, 12, 39 ஹேஸ் மீன் 9. இதோட மீன் வந்து 9 அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சம் ஆஃப் அப்சர்வேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 6 + 4 + 3 + 8 + 9 + 12 + 13 + 9. By total number of values. By total number of terms. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 64/8. 64/8 வந்து 8. அப்ப மீன் வந்து 8. ஆனா இவங்க கொடுத்துருக்கிறது 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.